வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் பெயரை சேர்க்க 92,626 பேர் மனு. பட்டியலில் பெயரை நீக்க கோரி 1007 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சென்னையில் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டிய ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,560,000 ரூபாயாக அதிகரிப்பு. 96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை நடத்திய பின் முதலமைச்சரையும் சந்தித்தது. முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ஆலோசனைக்கு பின் குழு தலைவர் கனிமொழி பேட்டி. முதல் கூட்டத்திலே எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதிகள் விரைவிலே அறிவிக்கப்படும். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்ட விஜய். பதிலுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்த குழந்தைகள். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்போம். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக உள்ளது. விஜய் முன்னிலையிலேயே தமிழ்நாடு அரசை புகழ்ந்த ஆற்காடு இளவரசரின் திவான். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவையாருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி, அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிரான கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்பது தவிர்க்கப்பட்டது ஏன்? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மெரினா கடற்கரையில் இரவு நேர காப்பகம் தொடக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா EPS உடன் செல்ஃபி எடுத்தது போல AI வீடியோ வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. வீடியோவில் அண்ணாவை தவறவிட்டதற்கு மன்னிப்பு கேட்டார்.
நடிகர் மாதவனின் அனுமதியின்றி வணிக நோக்கத்தில் பெயர் படத்தை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை. ஏஐ மற்றும் டீப்ஃபேக் மூலம் அவதூறு ட்ரெய்லர் உள்ளிட்டவை வெளியான நிலையில் நடவடிக்கை. நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக்க வேண்டாம். திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு அடிப்படை வசதிகள் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு கண்டிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுந்த ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் நாள் விழா. தாமரை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். குழாயை திறந்தால் தண்ணீர் கூட வராத அளவுக்கு உதகையில் தொடரும் உறைபனி. மினி காஷ்மீர் போல காட்சியளிக்கும் கொடைக்கானல். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். டெல்லியில் காற்று மாசை குறைக்க நடந்த புகை பரிசோதனையில் சிக்கிய 10,000 வாகனங்கள். பெட்ரோல் டீசல் நிரப்பப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தகவல். 2024-25 தேர்தல் நிதியாக 6,088 கோடி ரூபாய் வசூலித்த பாஜக, காங்கிரஸ் 522 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் பெயரை சேர்க்க 92,626 பேர் மனு. பட்டியலில் பெயரை நீக்க கோரி 1,007 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சென்னையில் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டிய ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 1,360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,560 ரூபாயாக அதிகரிப்பு. 96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை நடத்திய பின் முதலமைச்சரையும் சந்தித்தது. முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ஆலோசனைக்கு பின் குழு தலைவர் கனிமொழி பேட்டி. முதல் கூட்டத்திலே எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதிகள் விரைவிலே அறிவிக்கப்படும். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்ட விஜய். பதிலுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்த குழந்தைகள். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்போம். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக உள்ளது. விஜய் முன்னிலையிலேயே தமிழ்நாடு அரசை புகழ்ந்த ஆற்காடு இளவரசரின் திவான். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children.
And I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி, அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிரான கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்பது தவிர்க்கப்பட்டது ஏன்? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மெரினா கடற்கரையில் இரவு நேர காப்பகம் தொடக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா இபிஎஸ் உடன் செல்ஃபி எடுத்தது போல ஏஐ வீடியோ வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. வீடியோவில் அண்ணாவை தவறவிட்டதற்கு மன்னிப்பு கேட்டார். நடிகர் மாதவனின் அனுமதியின்றி வணிக நோக்கத்தில் பெயர் படத்தை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை. ஏஐ மற்றும் டீப்ஃபேக் மூலம் அவதூறு ட்ரெய்லர் உள்ளிட்டவை வெளியான நிலையில் நடவடிக்கை. நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக்க வேண்டாம். திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு அடிப்படை வசதிகள் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு கண்டிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுந்த ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் நாள் விழா. தாமரை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். குழாயை திறந்தால் தண்ணீர் கூட வராத அளவுக்கு உதகையில் தொடரும் உறைபனி. மினி காஷ்மீர் போல காட்சியளிக்கும் கொடைக்கானல். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். டெல்லியில் காற்று மாசை குறைக்க நடந்த புகை பரிசோதனையில் சிக்கிய 10,000 வாகனங்கள். பெட்ரோல் டீசல் நிரப்பப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தகவல். 2024-25 தேர்தல் நிதியாக 6,088 கோடி ரூபாய் வசூலித்த பாஜக. காங்கிரஸ் 522 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றது.